புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் தற்பொழுது கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிறுமி கொலை வழக்கில் அலட்சியம் காட்டியதாக எழுந்த புகாரில் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சோலை நகரில் கடந்த சனிக்கிழமையன்று சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு தரப்பினரும் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக போராட்டம் மேற்கொண்டு வந்தனர். இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்து வந்த நிலையில் புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கு தொடர்பாக போலீசார் கூண்டோடு இடமாற்றம் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை காத்திருக்கிறார் செய்தியாளர் மகராஜபாண்டி. விவரங்கள். கண்டிப்பாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் 9 வயது சிறுமி பாலியல் முயற்சியில் வாலிபர்களால் கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் உடல் வீசப்பட்டது. இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த கருணாஸ், விவேகானந்தன் என்ற இருவரை கைது செய்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். சிறுமியின் உடல் நேற்று ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு நேற்று மாலை அவரது வீட்டுக்கு எடுத்து வரப்பட்டது. நேற்று மாலையிலிருந்து அவரது உடல் பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் சிறுமியின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வைத்திக்குப்பம் சுடுகாட்டில் அடக்க செய்யப்பட இருக்கிறது. இதற்காக சிறுமியின் உடலுக்கு இறுதி சடங்கு செலுத்தும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் வைத்திக்குப்பம் சுடுகாட்டில் சிறுமியை அடக்கம் செய்வதற்காக அங்கு பள்ளம் தோண்டும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் சிறுமியினுடைய கொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் முத்தியால்பேட்டை பகுதியில் வணிகர்கள் தங்கள் கடைகளை அடைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதாவது சிறுமி மாயமான 2ஆம் தேதியில் இருந்தே பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களின் ஒரே குற்றச்சாட்டு, போலீசார் சரியாக செயல்படவில்லை, மெத்தனமாக தான் செயல்பட்டு வருகிறார்கள். சிறுமியை தீவிரமாக போலீசார் தேடி வந்திருந்தால் அவரது உடலை கூட விரைவில் மீட்டிருக்கலாம் என்று ஒரு குற்றச்சாட்டு அனைத்து தரப்பிலும் தெரிவித்தார். முதல்வர் ரங்கசாமி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் முதல் காவலர்களை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும், அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவுப்படி மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை போலீஸ் தலைமையகம் செய்து வருகிறது. புதுச்சேரியில அந்த சிறுமி அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மதியம் நேரத்தில் கைதியான 2 பேர்களையும் மத்திய சிறையில் அடைக்கும் பணியிலையும் முத்தியால்பேட்டை போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது சிறுமியின் உடலுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய MP ரவிக்குமார் அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மகராஜபாண்டி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.